வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. அஞ்சலி அம்மன் கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அர்ச்சகர் சுவாமிக்கு தீபாராதனை காட்டிட்டு கொண்டு வந்து கொடுக்குறாரு. அவங்களும் தொட்டு கும்பிட்டுட்டு இருக்காங்க. கரெக்டாக சரவணன் தோளில் ஒரு மூட்டையை தூக்கிக்கிட்டு வர்றாரு. அவர் உள்ளர வரவும் அவங்க விபூதியை வாங்கிட்டு மறுபடி சாமியை ஒரு தடவை கும்பிட்டுட்டு நெத்தியில் வச்சுட்டு திரும்பவும் சரியா இருக்கு. அர்ச்சகரும் தீபாராதனை தட்டை கொண்டு போய் உள்ளர வைக்க போறாரு. சரவணன் கொண்டு வந்து அந்த மூட்டையை இறக்கி வச்சுட்டு சாமின்னு கூப்பிடுறாரு. என்னப்பா இது, நேத்து கொடுத்த ஆர்டரு இன்னைக்கு தான் எடுத்துட்டு வர்றீங்க போல அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து நிக்கிறாரு. நேத்து கடை மூடுற நேரத்துக்கு ஆர்டர் கொடுத்தீங்க, அதனால தான் என்னால் கொண்டு வர முடியல. காலையில முதல் வேலையா டெலிவரி இங்கே தான் கொண்டு வர்றேன் அப்படின்னு சரவணன் சொல்ல, நெய் வெல்லம் எழுதி கொடுத்த எல்லா பொருளும் இருக்குல்லன்னு கேட்குறாரு அவரு. எல்லாமே இதில் இருக்குங்க சாமின்றாரு சரவணன். சரிப்பா அப்படின்னு அவரு சாதாரணமாக தூக்கிட்டு உள்ளர போறாரு. சரவணன் ஏகப்பட்ட வெயிட்டோட வேர்த்து வழியை தூக்கிட்டு வந்து வச்சதை இவர் ஒத்த கையில டக்குன்னு தூக்கிட்டு போறாரு. சாமி பாத்துங்கிறாரு சரவணன். அடுத்து சரவணன் வேர்த்து வழிஞ்ச முகத்தோட சாமியை கும்பிட அவரு தீபாராதனை தட்டை எடுத்துட்டு வர்றாரு. சரவணனும் தொட்டு கும்பிட்டுட்டு விபூதிக்காக கையை நீட்டி வாங்கிக்கிறாரு. அவர் சாமியை கும்பிட்டுட்டு வந்த வழியே திரும்பி வெளியே நடக்க ஆரம்பிக்க ஒருத்தர் சரவணா அப்படின்னு கூப்பிடுறாரு. அவரும் திரும்பி பார்க்க அவர் பக்கத்தில் வந்து எப்படிப்பா இருக்கன்னு கேட்குறாரு. நல்லா இருக்கேன்னுங்கிறாரு சரவணன். அப்பா நல்லா இருக்காரான்னு அவர் கேட்க, நல்லா இருக்காருங்கண்ணே அப்படின்னு சரவணன் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ கிளாக் வைஸா கோவிலை சுத்த போன அஞ்சலி அப்படியே சுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு நாள் கோமதி சுத்தி பார்த்துட்டு வந்துகிட்டு இருந்த இடத்துல இப்ப அஞ்சலி வந்துகிட்டு இருக்க. அன்னைக்கு சரவணனும் அஞ்சலியும் பேசிக்கிட்டு இருந்த இடத்துல இவங்க 2 பேர் நிக்கிறாங்க. அஞ்சலி கரெக்டா அந்த மடக்குல இருந்து குனிஞ்சுக்கிட்டே வெளியே வர சரவணன் திரும்பி வெளியே போறதுக்காக நடக்கிறாரு. 2 பேரும் எதிரெதிரா வந்து நிக்கிறாங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குற மாதிரி பயங்கர அதிர்ச்சியோட பாத்துக்கிறாங்க. எப்படி இருக்க அஞ்சலி அப்படின்னு சரவணன் கேட்க, நல்லா இருக்கேன்றாங்க அவங்க. 2 பேருமே அடுத்து என்ன பேசுறதுன்னு தெரியாம கொஞ்ச நேரம் நிக்க, வீட்டில் அம்மா அப்பா எல்லாரும் நல்லா இருக்காங்களான்னு சரவணன் கேட்குறாரு. நல்லா இருக்காங்க. ஓ வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு அஞ்சலி கேட்குறாங்க. நல்லா இருக்காங்க அப்படின்னு அவரும் தலையாட்டுறாரு. 2 பேரும் கொஞ்ச நேரம் அமைதியாக நிற்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்கிறாரு சரவணன். ஆமான்றாங்க அவங்களும். அப்போ கோவிலுக்குள்ள ஒரு என்ட்ரன்ஸ் வழியா பாக்கியம் கையில தேங்காய் பழ தட்டோட வர இன்னொரு லேடி, பாக்கியம் அக்கா மயிலி எப்படி இருக்கா அப்படின்னு பக்கத்துல வந்து நின்று கேக்குறாங்க. நல்லா இருக்கா, உடம்புக்கு தான் சரியில்லை, வீக்கா இருக்கிறான்னு பாக்கியம் சொல்ல, அப்படியா அந்த லேடி கேட்டுட்டு இருக்காங்க. அதான் நம்ம வீட்லயே வச்சு பாத்துக்கிட்டு இருக்கிறேன். மாமியார் வீட்டுல எல்லாம் அவளை நல்லா பாத்துக்குவாங்க, இருந்தாலும் அம்மா பாத்துக்கிற மாதிரி வராது இல்லைன்னு பாக்கியம் பில்டப் கொடுத்துட்டு இருக்க. ஆமாக்கா அப்படின்றாங்க அந்த லேடி. அதுக்கு தான் அடுத்த மாசம்லாம் அவ புகுந்த வீட்டுக்கு போயிடுவா அப்படின்னு பாக்கியம் சொல்ல, அந்த லேடி சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க நகர பாக்கியம் ஒரு எட்டு திரும்பி பார்க்க அங்க சரவணனும் அஞ்சலியும் பேசிட்டு நிக்கிறது தெரியுது. அப்படியே இடியிறங்கின மாதிரி பாக்குறாங்க. அவங்க அப்படியே நிக்க அந்த லேடியும் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. நீ போ, நான் வர்றேன் அப்படின்னு பாக்கியம் சொல்ல, சரிக்கான அந்த லேடி போக பாக்கியம் இவங்களையே எரிக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் பாக்குறவங்க ஒரு முடிவோட அவங்கள நோக்கி நடக்கிறாங்க. நான் டெலிவரிக்கு வந்தேன், கிளம்பட்டுமான்னு சரவணன் சொல்ல, சரி நானும் கிளம்புறேன்னு அஞ்சலியும் திரும்புறாங்க. 2 பேரும் லைட்டா திரும்ப கரெக்டா பாக்கியம் வந்து நிக்கிறாங்க. சரவணனுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. அஞ்சலியும் ஏன் இவங்க வந்து இங்கே நிக்கிறாங்க, இவங்கள பார்த்து இவர் ஏன் அதிர்ச்சி ஆகுறாருன்னு சரவணனை பாக்குறாங்க. எடுத்த எடுப்புலயே பாக்கியம், அது சரி இவ தான் நீ புதுசா கூட்டிக்கிட்டு சுத்துறவளா அப்படின்னு கேட்க ரொம்பவே அதிர்ந்து போய் பாக்குறாங்க அஞ்சலி. இவளுக்காக தான் ஏமக தங்கமயில நீ வீட்டுல விட்டுட்டு போனியா அப்படின்னு பாக்கியம் கேட்க சரவணனுக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்கு. பப்ளிக் பிளேஸ்ல எப்படி பேசுறாங்க பாரு அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி யாராவது கவனிக்கிறாங்களான்னு படக்குன்னு திரும்பி பாக்குறாரு. அஞ்சலி ரொம்பவே அவமானமா ஃபீல் பண்றாங்க. வாயும் வயிறுமா இருக்க பொண்டாட்டிய வீட்டை விட்டு துரத்திட்டு எவ்வளோ ஒருத்திய கூட சேர்த்துக்கிட்டு கோவிலு பார்க்குன்னு சுத்திக்கிட்டு இருக்கிறியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல அப்படின்னு பாக்கியம் கேட்க 2 பேரும் அதிர்ச்சியும் சங்கடமா பாக்குறாங்க. சரவணனுக்கு அஞ்சலி அங்க நிக்கிறது ரொம்ப சங்கடமா இருக்கு. என்ன பண்ணலான்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கவே, என்ன சொன்ன என் பொண்ணு அதை பண்ணினா இதை பண்ணினான்னு சொல்லி இல்லாத புகாரெல்லாம் சொல்லி அவளை வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு போனல, ஆனா அவ என்னடானா உன்னையே நினைச்சுக்கிட்டு சோறு தண்ணிய கூட தொடாம இருக்கிறா.
அப்படின்னு ஆவேசமா கத்திக்கிட்டு இருந்த பாக்கியம் கடக்குன்னு கண்ணில் கண்ணீர் விடுறாங்க. ஆனா உனக்கு உன் பொண்டாட்டிய பத்தின கவலை இல்ல, உன் புள்ளைய பத்தின கவலை இல்ல, இவ கூட ஜோடி போட்டுக்கிட்டு நல்லா ஊரை சுத்திக்கிட்டு இருக்கிற அப்படின்னு அஞ்சலியையும் ரொம்பவே அவமானப்படுத்துறாங்க. அங்கங்க ஆளுங்க நின்று வேடிக்கை பாக்குறாங்க. ஏண்டான்னு மூஞ்சிக்கு முன்னாடி கைய நீட்டி கட்டின பொண்டாட்டிய தனிக்கா தவிக்க விட்டுட்டு இவ கூடயே சுத்திக்கிட்டு இருக்கிறியே, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட உறுத்தவே இல்லையாங்கிறாங்க பாக்கியம். சரவணனும் அதிர்ச்சியில் அப்படியே சில மாறி நிக்க அவமானத்துல உறைஞ்சு போய் நிக்கிறாங்க அஞ்சலி. ஏம்மா, ஊர் உலகத்துல உனக்கு வேற ஆம்பளைங்களே கிடைக்கலையா அப்படின்னு பாக்கியம் அஞ்சலிய பார்த்து கேட்க அவங்க படார்னு அடிப்பட்ட பார்வையோட நிமிர்றாங்க. கல்யாணம் ஆகாதவங்க தான் ஆயிரக்கணக்குல சுத்திக்கிட்டு இருக்காங்களே, அவங்க கூட போய் சுத்த வேண்டியது தானே, தேடி தேடி அடுத்தவ புருஷன் கூட தான் சுத்துவியான்னு பாக்கியம் ரொம்ப கேவலமா பேச சரவணன் பயங்கர கோவத்தோட பாக்குறாரு. கொஞ்சம் நிறுத்துறீங்களா நீங்க அவர் கேட்க. நான் எதுக்கு நிறுத்தணும்? என் வீட்டுக்காரவங்க அன்னைக்கே பார்த்துட்டு வந்து சொன்னாங்க. ஆனா நான் தான் நம்பல. அச்சோ, மாப்பிள்ள நல்லவரா தான் இருப்பார்னு ஏதோ ஒரு ஓரத்துல கொஞ்சம் நினைச்சேன். ஆனா இப்ப இல்ல தெரியுது உங்க லட்சணம். இப்படி கோவில்ல வச்சு கூத்தடிக்கிறீங்க அப்படின்னு பாக்கியம் ஆவேசமா கத்த சரவணனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. சுத்தி வர ஆளுங்க நிக்கிறாங்க. அஞ்சலி ரொம்ப அவமானத்தோட நிக்கிறாங்க. கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தேவையில்லாம பேசாதீங்கன்றாரு சரவணன். நான் ஒன்றும் தேவையில்லாம பேசல, நீ பண்றதை தான் பேசுறேன். ஒருத்திய கல்யாணம் பண்ண வேண்டியது, புள்ளைய கொடுத்துட வேண்டியது, அப்புறம் அவளை தெருவில் விட்டுட்டு இன்னொருத்தி கூட சுத்த வேண்டியது அப்படின்னு சரவணனையும் ரொம்ப கேவலமா பேசுறாங்க பாக்கியம். நல்லா வளர்த்துருக்காங்க உன் வீட்டுல அப்படிங்கிறவங்க அஞ்சலி பக்கம் திரும்பி இவ அதுக்கு மேல இருப்பா போல இருக்கே, ஆளையும் மூஞ்சியும் பாரு அப்படின்னு பாக்கியம் கத்திக்கிட்டு இருக்க. ஒரு வார்த்தை பேசுனீங்க, அம்பிட்டு தான் சொல்லிட்டேன், இத்தோட நிறுத்திக்கங்க அப்படின்னு கோவத்தை அடக்கிக்கிட்டு அப்படியே உரிமிட்டு சரவணன் நீ வா அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறாரு. அவங்களும் சரவணா அப்படின்னு கூப்பிட போய்யா கூட்டிக்கிட்டு போ, ஜோடி போட்டுக்கிட்டு நல்லா சுத்துங்க 2 பேரும் அப்படின்னு கோவில்னு கூட இல்லாம பாக்கியம் கத்துன்னு கத்த அங்க எல்லாருமே நின்று வேடிக்கை பாக்குறாங்க. செப்பல் கழட்டுற இடத்துக்கு வந்து 2 பேரும் திரும்பி பார்க்க என் மக வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு நீங்க நல்லா இருங்க அப்படின்னு பயங்கரமா சபிச்சிட்டு இருக்காங்க பாக்கியம். அஞ்சலி கூனிக்கு உருகி போய் நிக்கிறாங்க. என்ன சொல்றதுன்னு தெரியாம நிக்கிறாரு சரவணன். சீன்னு பாக்கியம் அங்கிருந்து போயிட மற்ற லேடிஸ் எல்லாம் கலைஞ்சு போறாங்க. சாரி அஞ்சலி, அவங்க இங்க வருவாங்க இப்படிலாம் பேசுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அவங்க மயிலோட அம்மா அப்படிங்கிறாரு சரவணன். அஞ்சலி ரொம்பவே தூக்கி வாரி போட நிமிர்ந்து பார்க்க அவங்க எப்பவுமே இப்படிதான், நான் தான் உங்ககிட்ட சொல்லி இருக்கேனே அப்படின்னு தயக்கமும் சங்கடமா சொல்றாரு சரவணன். அப்போ ஆட்டோ சத்தம் கேட்க நிமிர்ந்து பார்க்குற அஞ்சலி ஆட்டோ அப்படின்னு நிறுத்திட்டு நான் கிளம்புறேன் சரவணா அப்படின்னு குனிஞ்ச தலை கூட நிமிராம திரும்பி கூட பார்க்காம வேகமா போறாங்க. அஞ்சலி அப்படின்னு கூப்பிட்டு இருக்காரு சரவணன். அஞ்சலி ரொம்பவே வேகமா போய் டக்குன்னு ஆட்டோல ஏறிக்கிறாங்க. சரவணன் செம டென்ஷனோட அங்க நின்றுட்டு இருக்காரு. நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சுன்ற மாதிரி ஏகப்பட்ட வாக்குறுதிகளை அள்ளி வீசின செந்தில் மல்லாக்கப்படுத்து தூங்கிட்டு இருக்காரு. மீனா எழுந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கடுகு உளுந்து கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு கட் பண்ண வெங்காயத்தை உள்ளர தள்ளுறாங்க. அது வதங்கினதும் பொடிச்சு வச்சிருக்க இட்லியை உள்ளர போட்டு கிளறிட்டு இருக்காங்க மீனா. அப்போ மொபைல் ரிங் ஆகுற சத்தம் கேட்டு அடுப்பு வேற விட்டுட்டு போக முடியாதுன்னு அவசரமா கிண்டுறாங்க. ஆஃப் பண்ணி மூடி வச்சுட்டு மொபைல் எடுக்க ஓடி வர்றாங்க. வர்றவங்க போன் அட்டன் பண்ணி காதுல வச்சு அம்மா ஏதாவது முக்கியமான விஷயமா? சரி, நான் ஆபீஸ் போற வழியில கூப்பிடுறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணி போனை அங்கேயே வச்சிடுறாங்க. ஏங்க அப்படின்னு மீனா கூப்பிட செந்தில் காதுல துளி கூட உரைக்கல. என்னங்க அப்படின்னு மீனா கூப்பிட அவர்கிட்ட எந்த ஒரு அசைவும் இல்லை. இவரை போய் எழுப்புனேன் பாரு, என்ன சொல்லணும் தலை எழுத்து அப்படின்னு மீனா மறுபடியும் அடுப்புக்கிட்ட வர்றாங்க. டிஃபன் பாக்ஸ்ல கொஞ்சம் அள்ளி போட்டுட்டு காஃபி கலக்குறாங்க. காஃபி எடுத்துட்டு வந்து அவங்க டைனிங் டேபிள்ல வச்சுட்டு குடிக்க ஆரம்பிக்க அலாரம் அடிக்க அப்படியே செந்திலோட கை மெதுவாக மொபைலை தேடுது. ஓகே, இப்போவாது எழுந்திருக்கிறாரான்னு பார்க்கலாம் அத்தனை சொன்னாரேன்ற மாதிரி மீனா எட்டி பார்த்துட்டு இருக்க. கண்ணு திறக்காமலே இன்னொரு கையால் அலாரம் ஆஃப் பண்ணிட்டு மறுபடி தூங்குறாரு. வெள்ளங்கிடும் அப்படின்னு மீனா காஃபியை குடிக்கிறாங்க. அடுத்து அவங்க ரெடியாகி கண்ணாடியில் முகத்தை பார்த்து பொட்டு வச்சு சரி பண்ணிட்டு இருக்காங்க. கண்ணாடியில் அப்படியே செந்திலோட தூங்குற முகமும் தெரிஞ்சுட்டு தான் இருக்கு. டென்ஷனாக திரும்பி வர்றவங்க கையில் துண்டை எடுத்துக்கிட்டு இவருக்காக எல்லா நாளும் நான் கஷ்டப்படணும், அதனால இவரு நமக்கு லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சமைச்சு கொடுப்பாராம். வெறும் பேச்சு மட்டும்தான், செயல்ல ஒன்னையும் கிழிக்கிறதுக்கு காணும்
அப்படின்னு முகத்தை பார்த்து பொறுமுறவங்க கிளம்ப வேண்டியதுதான் அப்படின்னு பேக் எடுத்து மாட்டுறாங்க. அப்போ மறுபடியும் அவர் மொபைல்ல இருந்து சத்தம் வருது. ஓகே எழுந்திருக்கிறாரான்னு பார்க்கலான்னு ஆர்வமா பார்த்துட்டு இருக்க மறுபடியும் அலாரம அப்படியே ஸ்வைப் பண்ணி விட்டு ஒரு கீழே வைக்க போக அதான் அதேதான் அப்படின்னு ஆர்வமா சொல்லிக்கிட்டு அவர் எழுந்திருக்கிறத பார்க்க காத்திருந்த மீனா ரைட்டு அப்படின்னு பாக்குறாங்க. என்னங்க எழுந்துறீங்க அப்படின்னு கூப்பிட்டு பாக்குறாங்க. ஒரு அசைவும் இல்ல, நல்லா திரும்பி படுத்து தூங்குறாரு. வேலைக்கு ஆகாது இவரை அப்படின்னு வச்ச துண்டை முறுக்கி பட்டார்னு ஒரு அடி வைக்கிறாங்க மீனா. சுரீர்னு அடி விழுந்ததுல அப்படியே சுருண்டு எழுந்து உட்கார்றாரு செந்தில். ஏய் என்னடி இப்படி பண்ற அப்படின்னு அவரு போர்வையை விலக்கி விட்டுட்டே கேட்க, காலையில சமைச்சு தரேன்னு சொன்னீங்களே, எழுந்திரிச்சு போய் சமைச்சு கொடுங்கன்றாங்க மீனா. 6 மணிக்கு அலாரம் வச்சிருக்கேன் மீனா, அலாரம் அடிச்சதும் எழுந்து சமைச்சு தரேன் அப்படின்னு கண்ணை மறுபடியும் மூடிக்கிறாரு அவரு. மீனா செம்ம டென்ஷன் ஆகி, உங்க 6 மணி அலாரம் அடிச்சு 3 மணி நேரம் ஆகுது, மணியை பாருங்க அப்படின்னு மீனா சொல்ல கண்ணை மெதுவா அடிச்சு திறக்கிறாரு அவரு. அப்படியே மொபைல் எடுத்து பாக்குறவரு, ஐயோ 9 ஆயிடுச்சு, என்னடி 9 ஆயிடுச்சு அதுக்குள்ள அப்படின்னு சொல்லிக்கிட்டே பதறி அடிச்சு எழுந்து நிக்கிறாரு. ஆமா 9 ஆயிடுச்சுங்கிறாங்க மீனா. எழுப்பி விட்டுருக்கலாம்லன்னு கூச்சமே இல்லாம கேக்குறாரு செந்தில். மீனா ஒரு முறை முறைச்சிட்டு, நானும் பல தடவை எழுப்பிட்டேன், உங்க அலாரமும் பல தடவை எழுப்பிடுச்சு, நீங்க தான் எந்திரிக்கலன்னு பல்லு மொத்தத்தையும் கடிச்சிட்டு சொல்றாங்க மீனா. உடனே ஏதோ மொபைல்ல தான் கோளாறுங்கிற மாதிரி பார்த்துட்டு, டெய்லி இப்படியே ஆயிடுது மீனா அப்படின்னு அவர் சொல்ல, நான் இன்னொரு 5 நிமிஷத்துல ஆஃபீஸ் கிளம்பிடுவேன், அதுக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு காஃபி இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு மீனா கேட்க திருன்னு முழிக்கிறவரு, இன்னைக்கு ஒரு நாளைக்கு நம்ம வெளியில போய் சாப்பிட்டுருவோம், நாளைக்கு நான் சமைச்சு தர்றேன் அப்படின்னு செந்தில் சொல்ல, யாரு நீங்க தானே கிழிப்பீங்க அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு திட்டுறாங்க மீனா. நெசமா தான் சொல்றேன் மீனா அப்படின்னு செந்தில் சொல்ல, பார்க்கலாம், இன்னைக்கு சமையல் வேலையை நானே முடிச்சிட்டேன், நேற்று மீந்த இட்லி இருக்குல்ல அதில் உப்புமாவும் செஞ்சு முடிச்சிட்டேன், அதை சாப்பிட்டுக்கங்க, லஞ்சும் இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு ஆஃபீஸ் கிளம்புங்க, நானும் கிளம்புறேன் அப்படின்னு மீனா சொல்ல, பப்புன்னு இட்லி மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்காரு செந்தில். உங்களை நம்பி நானும் இதெல்லாம் செய்யாம இருந்திருந்தா என் கதி அதோ கதி தான் அப்படின்னு மீனா கோவமா அங்க இருந்து போக, ஏய் மீனான்னு கூப்பிட்டுட்டே இருக்காரு, நாளைக்கு கண்டிப்பா என்னோட சமையல் தான் அப்படின்னு அவரு புலம்பிக்கிட்டு இருக்க மீனா கண்டுக்கவே இல்லாம போயிட்டு இருக்கிறா அப்படின்னு அதுக்கும் ஒரு புலம்பிக்கிறாரு. அடுத்து மொபைலை பார்த்துட்டு சேன் அதை கீழே போடுறாரு. இப்படி தூங்கி தொலைச்சிட்டேனே, இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு அவரை கழுவி ஊத்திக்கிறாரு. பாண்டியன் கடையில் ஒரு லேடிக்கு பொருள் எடுத்து கொடுத்துட்டு மறுபடியும் அவரோட இடத்துல வந்து உட்கார்றாரு. போன இடம் வந்த இடம், டெலிவரி போனவனை இன்னும் காணோம், என்னதான் பண்ணிட்டு இருக்கானோ தெரியல அப்படின்னு பாண்டியன் புலம்பிட்டே உட்கார்ந்துருக்க. அரசி பேக் எடுத்துட்டு வர்றாங்க. அரசி வாப்பா, என்னப்பா நீ சாப்பாடு கொண்டு வந்திருக்கன்னு பாண்டியன் கேட்குறாரு. கடையில் ஆள் இல்லை, சாப்பிட நீங்க வரமாட்டீங்கன்னு அம்மா கிட்ட சொன்னீங்கல்ல, அதுதான் அம்மா கொடுத்து விட்டாங்க, நான் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு அரசி சிரிக்க. அப்படியா அரசி, உங்க அண்ணன் கோவில்ல போய் பூஜை ஜாமான் கொடுத்துட்டு வரேன்னு போனான், இப்ப வரைக்கும் ஆளை காணோங்கிறாரு பாண்டியன். அவன் எப்ப வந்து நான் எப்ப சாப்பிட்டேங்கிறாரு அவரு. அப்பா நீங்க இப்பவே சாப்பிடுங்கப்பா அப்படின்னு அரசி சொல்ல, திடீர்னு ஆள் வந்துருவாங்க இல்லப்பாங்கிறாரு பாண்டியன். சாப்பாடை இடையில நிறுத்திட்டு எழுந்திருக்க முடியுமா அப்படின்னு அவர் கேட்க, வந்தா என்னப்பா, வியாபாரத்தை நான் பாத்துக்கிறேன்றாங்க அரசி. சிரிக்கிற பாண்டியன், அதை பத்தி ஏதாவது தெரியுமாப்பா உனக்குன்னு கேக்குறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா ஏதோ சமாளிக்கிற அளவுக்கு எனக்கு தெரியும்ன்றாங்க அரசி. அது சரின்னு பாண்டியன் சிரிக்க, அப்பா நீங்க வாங்க வந்து சாப்பிடுங்கன்றாங்க அரசி. இல்லப்பா இருக்கட்டும், அவன் வந்துடட்டும்ங்கிறாரு பாண்டியன். அப்பா சாப்பிடுங்கப்பா, சாப்பிடுங்க இப்பவே அப்படின்னு பையன் அரிசி கொடுக்க வாங்கி கீழே வச்சுட்டு, இருக்கட்டும் அவன் வந்ததுக்கு அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேங்கிறாரு அவரு. அப்போ நம்ம ஆர்கானிக் கார்த்தி சார் வணக்கம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க வர்றாரு. வந்துட்டான் ஐயா அப்படின்னு பாண்டியன் முனைகிட்டு இருக்க அரசியை பார்த்துட்டு வணக்கங்கிறாரு அவரு. அரசி இம்முன்னு தலையாட்ட வாப்பாங்கிறாரு பாண்டியன். அவரு அந்த இடத்த பார்வையை ஓட்டிட்டு, நான் 2வதா கொண்டு வந்து வச்ச தின்பண்டங்களும் போயிடுச்சு போல இருக்கு, 1-2 தான் மிச்சம் இருக்கு அப்படின்னு அவரு ஆர்வமா சொல்லிக்கிட்டு இருக்க, தின்பண்டங்களா அப்படின்னு அரசி கேக்குறாங்க. ஆமாப்பா, கிட்ட வித்துருச்சு, என் மகன் வந்துடட்டும், அவன் வந்ததுக்கு அப்புறம் கணக்கு பார்த்து சொல்லிக்கலாம், போயிட்டு சாயந்தரமா வாப்பாங்கிறாரு பாண்டியன். ஐயோ பணத்துக்கெல்லாம் இப்ப எந்த அவசரமும் இல்ல, தின்பண்டங்களும் நான் இப்ப எடுத்துட்டு வரல, நாளைக்கு கொண்டு வந்து வச்சிடுறேன் அப்படின்னு கார்த்தி சொல்ல, வேண்டான்னு சொன்னா கேட்கவா போற அப்படின்னு பாண்டியன் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அரசி சிரிப்போட பார்க்க, சார்
நீங்க ஏன் எப்பவும் கோவமாவே பேசுறீங்க அப்படின்னு கார்த்தி கேட்க, ஐயோ அப்பாவை பத்தி தெரியாம இவன் பாம்பு புத்துக்குள்ள கைய விடுறானே அப்படின்னு அரசி கொஞ்சம் அலண்டு போய் பாக்குறாங்க. பாண்டியன் ரொம்ப கோவமா நிமிந்து, தம்பி நீ என்ன பேட்டி எடுக்க வந்திருக்கியா அப்படின்னு கேட்க, கார்த்தி அச்சோன்னு பாக்குறாரு. வேணும்டா உனக்கு, வந்தோமா வேலையை பார்த்துட்டு போனோமான்னு இல்லாம வாங்கி கட்ட போறேன்னு அரசி சிரிக்கிறாங்க. கொஞ்சம் சிரிக்கிற கார்த்தி, இல்லைங்க கம்பு திணை சோளம்னு கொஞ்சம் சிறுதானியம் எடுத்துட்டு வந்திருக்கேன், அதை உங்க கடையில வச்சு வியாபாரம் பண்ணலாமா அப்படின்னு கேட்க, நீ என்னப்பா இருக்க கொஞ்சம் எடுத்து கொடுத்தா மடத்தையே பிடிப்ப போல, இன்னைக்கு சிறுதானியம் கொண்டு வருவ, நாளைக்கு தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் எல்லாம் கொண்டு வருவியான்னு பாண்டியன் கேக்குறாரு. ஆமாங்க, அடுத்தது அதுதாங்க பிளானு, செக்கில் ஆட்டின சுத்தமான எண்ணெய் பண்ணலான்னு இருக்கோன்றாரு கார்த்தி. பாடுறா அப்படிங்கிற பாண்டியன், தம்பி அப்ப நான் சொந்தமா நீ கடையை போடு, நீ கொண்டு வர்ற பொருளை பூரா வாங்கி வாங்கி அடுக்கி வச்சா கடை பூரா உன் பொருளா தானே இருக்கும், தினமும் உன்னோட பொருளை வச்சு வித்து கொடுக்குற வேலைக்கார மாதிரி ஆயிடுவேன், பரவாயில்லையா உனக்கு அப்படின்னு பாண்டியன் கேட்க, அப்படிலாம் ஆகாதுங்கன்றாரு கார்த்தி. அப்படிதான் ஆகும் தம்பி, இந்த எள்ளு உருண்டை கடலை மிட்டாய் விற்கிறதோடு நிறுத்திக்க, போயிட்டு சாயந்தரமா வாப்பா அப்படின்னு சிடுசிடுக்கிறாரு பாண்டியன். சரிங்க நான் கிளம்புறேன் அப்படிங்கிற கார்த்தி, வரேங்கன்னு அரசிக்கிட்ட சொல்லிட்டு, வரேங்க சார் அப்படின்னு பைய தூக்கிட்டு கீழே இறங்குறாரு. கொஞ்ச நேரம் கார்த்தியவே பார்த்துட்டு அரசின்னு கூப்பிட அப்பாங்கிறாங்க. நல்ல பையன்தான், வாழ்க்கையில உழைச்சி முன்னேறணும்னு நினைக்கிறான். என்ன பண்றது, அவன் பொருளை வித்து கொடுக்க நாம கடை வச்ச மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சரி சரிப்பான்னு தலையாட்டுறாங்க அரசி. சரவணன் அப்போ குடுகுடுன்னு படியேறி வர, பாரு வர்ற நேரத்தை பாரு அப்படிங்கிற பாண்டியன், டேய் சரவணா எம்பட்டு நேரம் கழிச்சுடா வருவேன்னு கேக்குறாரு. சாரிப்பான்னு சரவணன் சொல்லிட்டு இருக்க, அண்ணே நீ என்ன ஒரு மாதிரியா இருக்கன்றாங்க அரசி. அது ஃபுல்லா வெயில்ல சுத்தினேல்ல அதுதாங்கிறாரு சரவணன். அரசி இன்னும் முகந்தலியாம அவரையே பார்த்துட்டு இருக்க, ஆமா நீங்க என்ன பண்ற அப்படின்னு கேக்குறாரு. நான் சாப்பாடு கொடுக்க வந்தேன் அப்படின்னு அரசி சொல்ல, ஓ அப்படின்னு பாக்குறாரு அவரு. சரிப்பா அரசி நீ கிளம்புன்னு சொல்ல, சரிப்பாங்கிறாங்க அவங்க. இங்க பாருப்பா அரசி, ஆட்டோ இதுலயாவது போறியா இல்ல இவனை கொண்டு வந்து இறக்கி விட சொல்லவா அப்படின்னு பாண்டியன் கேட்க, இல்லப்பா நான் நடந்தே போய்க்கிறேன், வரேன்ப்பா வரேன்னு அப்படின்னு அரசி அங்கிருந்து கிளம்ப, சரிப்பான்னு தலையாட்டுறாரு சரவணன். பார்த்து போன்னு சொல்ல, அப்படின்னு தலையை ஆட்டிட்டு இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க அரசி ரோட்ல நடந்து போயிட்டு இருக்க, அந்த வழியா வர்ற கார்த்தி வண்டியை டக்குன்னு ஓரமா நிறுத்திட்டு ஹாய்ங்கன்னு வந்து நிக்கிறாரு. பக்கத்து வீதியில ஒரு வீட்டுல நம்ம கிட்ட தான் தின்பண்டங்கள்லாம் வாங்குவாங்க, அவங்க கிட்ட சாம்பிளுக்கு சிறுதானியமும் கொடுத்துட்டு வர்றேன்றாரு அவரு. நான் உங்ககிட்ட இதெல்லாம் கேட்கவே இல்லையேன்றாங்க அரசி. இல்லங்க கடையில பார்த்தோம், அப்புறம் உங்ககிட்ட பேசுறதுக்காக வழியிலேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா நீங்க நினைச்சிடக்கூடாதுல்ல, அதனாலதான் விளக்கம் கொடுக்கறேன் அப்படின்னு முத்துப்பல்ல மொத்தமா காட்டி சிரிக்கிறாரு கார்த்தி. நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லை அப்படின்னு அரசி சொல்ல, சந்தோஷங்க. சரி கடைக்கு போனீங்க, பொருள் எதுவும் வாங்கலையான்னு கார்த்தி கேக்குறாரு. அது அப்படின்னு அரசி ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே, ஓ நீங்க வாங்க போன பொருள் அந்த கடையில இல்லையா அப்படின்னு அவரே ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு சொல்ல, அவரை ஒரு மாதிரியா பார்த்துட்டு, ஆமா இல்லைங்கிறாங்க அரசி. அந்த கடையில நிறைய பொருள் இல்லவே இல்லைங்க, நான் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொன்னாலும் அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு கார்த்தி சொல்லிட்டு இருக்க, அரசி ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த பேசிக்கான சோப்பு சீப்பு கண்ணாடி எல்லாம் வாங்கணும்னா நீங்க அந்த கடையில வாங்குங்க அப்படின்னு கார்த்தி சொல்ல, சொல்லுங்கன்ற மாதிரி பாக்குறாங்க அரசி. மற்றபடி சாப்பிடுற ஐட்டம், சிறுதானியம், தின்பண்டங்கள், எண்ணெய், மசாலா பொடி, காய்கறிகள், பழங்கள் அதெல்லாம் வேணும்னா நீங்க எங்கிட்டயே வாங்கிக்கோங்க, நான் வீட்டுக்கே கொண்டு வந்து டெலிவரி பண்ணுவேங்க, எல்லாமே இயற்கை முறையில விளைய வச்சது அப்படின்னு அவரு கேன்வாசிங்க ஆரம்பிக்க, தேவைப்பட்ட நான் சொல்றேன்றாங்க அரசி. ஏங்க உங்க வீடு எங்கங்க இருக்கு அப்படின்னு கார்த்தி கேட்க, பக்கத்துல தான்றாங்க அரசி. சுத்தி முத்தி பார்த்துட்டு பக்கத்துல நான் எங்கன்னு கேக்குறாரு அவரு. ஷோ இவன் என்ன நச்சு நச்சுன்னு பேசிட்டே இருக்கான்னு நினைக்கிற அரசி. அது எதுக்கு நீங்க கேக்குறீங்கன்றாங்க. இல்லங்க இந்த ஏரியாவில் எத்தனையோ கடைங்க இருக்கு, ஆனா ஏன் அந்த கடைகள் எல்லாம் விட்டுட்டு பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கே போறீங்கன்னு கார்த்தி கேக்குறாரு. ஏன் அந்த கடைக்கு என்ன குறைச்சல்னு அரசி கேக்குறாங்க. கடைக்கு எந்த குறைச்சலும் இல்லைங்க, ஆனா அந்த ஓனர் தான் சரியில்லை அப்படின்னு கார்த்தி சொல்ல, அப்படின்னு தகச்சு போய் பாக்குறாங்க அரசி. ரொம்ப கோவக்காரரா இருக்காருங்க, சும்மா மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறாருங்கிறாரு கார்த்தி. அவங்க என்கிட்ட எல்லாம் அப்படி பேச மாட்டாங்க அப்படின்னு அரசி சொல்ல, மேபி என் முகராசி அப்படி இருக்குமோ என்னமோ. இனிமே உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்டயே ஆர்டர் கொடுங்க, நான் வீட்டுக்கே கொண்டு வந்து டெலிவரி பண்ணிடுவேன்
அப்படின்னு கார்த்தி ரொம்ப ஆர்வமா சொல்ல, பார்க்கலாம் அப்படின்றாங்க அரசி. ஏங்க ஃபோன் நம்பர் தர்றீங்களான்னு கார்த்தி கேட்க, ஃபோன் நம்பரா அப்படின்னு சின்ன அதிர்ச்சியோட கேட்குறாங்க அரசி. ஆமாங்க அப்படின்னு அவர் தலையாட்ட எதுக்குன்னு சீருறாங்க அரசி. ஐயோ ஏங்க தப்பாலாம் நினச்சிக்காதீங்க, என்கிட்ட என்னென்ன பொருள்லாம் இருக்கு, என்ன விலைன்னு டீட்டெயிலில் அனுப்பணும்ல, அதுதான் கேட்டேங்கிறாரு அவரு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு அரசி சொல்லிட்டு இருக்க. அட கொடுங்க, நான் சும்மா ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி தொந்தரவெல்லாம் பண்ண மாட்டேன், கண்டிப்பா ப்ராடக்டோட கேட்லாக் மட்டும்தான் அனுப்புவேன், சரியா அப்படின்னு கார்த்தி கேட்க. இல்லைங்க வேண்டாங்கிறாங்க அரசி. சரி வேண்டாம், நான் என்னோட ஃபோன்லேயே டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு எப்படியும் ஒரு கஸ்டமரை விட்டுறக்கூடாதுன்ற வேகத்தில் கார்த்தி மொபைல் எடுக்கிறாரு. ஏங்க நான் என் ஃபோனை எங்கேயோ வச்சுட்டேன் போலங்க அப்படின்னு பாக்கெட் அங்கங்க தடவுறவரு. ஏங்க உங்க ஃபோனை கொஞ்சம் கொடுக்குறீங்களா, என் ஃபோனுக்கு ஒரு ரிங் கொடுத்து பாக்குறேன்றாரு அவரு. ஐயன்றாங்க அரசி. ஏங்க நிஜமா சத்தியமா சொல்றேங்க, என் ஃபோனை காணோம், நீங்க கொடுங்க, ஒரே ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிட்டு தரேன் கொடுங்க அப்படின்னு கேட்க அரசி போனா போகுதுன்னு ஃபோனை நீட்டுறாங்க. கையில வாங்குறவரு, ஏங்க லாக் பண்ணி வச்சிருக்கீங்க எடுத்து விடுங்கன்னு கேக்குறாரு. அரசி லாக்கர் ரிலீஸ் பண்ணி கொடுக்க இதோ அப்படின்னு கால் பண்றாரு அவரு. அப்ப ரிங் டோன் ரொம்பவே பக்கத்துல தான் கேக்குது. எங்க அப்படின்னு இந்த பக்கம் அந்த பக்கம் பாக்குறாரு. வண்டியை திரும்பி பாக்குறவரு, ஐயோ இந்தாங்க பிடிங்க, போனை பேக்லயே வச்சுட்டேன் போல இருக்கு அப்படின்னு ஓடி போய் பேக்ல இருந்து போன் எடுத்துக்கிட்டு அப்பாடா இங்கதான் இருக்குங்கிறாரு. அரசி கார்த்தியவே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்க. ஏங்க நீங்க பாக்குறத பார்த்தா நான் உங்க நம்பர் வாங்குறதுக்காகவே டிராமா போட்ட மாதிரின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்க. அப்படின்னு பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க அரசி. ஏங்க சத்தியமாங்க நிஜமாவே என் ஃபோனை பையில வச்சது ஞாபகமே இல்லைங்க அப்படின்னு கார்த்தி சொல்ல. பரவாயில்லங்கன்றாங்க அரசி. அரசி ஒரேட்டு எடுத்து வைக்க போக, இருங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு கார்த்தி சொல்ல என்னன்ற மாதிரி பாக்குறாங்க அரசி. எப்படியும் உங்க நம்பர் கிடைச்சிருச்சு, என்னோட ப்ராடக்ட்ஸ் பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், நீங்க பாக்குறீங்களா அப்படின்னு கார்த்தி கேட்க அரசி எந்த பதிலும் சொல்லாம நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏங்க கண்டிப்பா அனுப்பி வைக்கிறேங்க, நீங்க பாக்கணுங்கிறாரு அவரு. அட லூசு பையிலே, மளிகை கடைக்காரர் பொண்ணுகிட்டயே நீ ப்ராடக்ட் விற்க போறியா அப்படின்ற மாதிரி அரசி அங்கிருந்து நடந்துட்டு இருக்க. போற அரசிய ஜாலியா பார்த்துட்டு நிக்கிறாரு கார்த்தி. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.